நம்ம பிஜிடிஆர்பி மேக்ஸ் யூனிட் 4ல காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ்ல கோசி இன்டெகிரல் ஃபார்முலா அதை பேஸ் பண்ணி வர சம்ஸ்ல ஒவ்வொன்றா பார்க்கலாம். அதுக்கு கோசி இன்டெகிரல் ஃபார்முலா வந்து என்னன்னா இன்டெகிரல் சி எஃப் ஆஃப் இசட் இசட் மைனஸ் ஏ டிஇசட் ஈக்குவல் டு இங்க 2πi எஃப் ஆஃப் ஏங்குது. இந்த 2πi வந்து எங்க இருக்குன்னா இங்க இருக்கு 1/2πi ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஏ மட்டும் இருக்கும். அந்த 2πi தான் இந்த சைடு கொண்டு வந்திருக்கு. ஒரு நம்ம ஃபார்முலாவுக்கு சம்ஸுக்கு ஈஸியா இருக்கிறதுக்காக 2πi இன்ட்டு எஃப் ஆஃப் ஏன்னு எழுதியிருக்கேன். சரிங்களா? இப்போ இந்த எஃப் ஆஃப் இசட் அப்படின்ற ஃபங்க்ஷன் ஒரு சர்க்கிள் இருக்குன்னா அந்த சர்க்கிள் க்ளோஸ் கர்வ்ல உள்ள எஃப் ஆஃப் இசட்ன்ற ஃபங்க்ஷன் வந்து இங்க அனாலிட்டிக்கலா இருக்கணும். அந்த எஃப் ஆஃப் இசட்ன்ற ஃபங்க்ஷன் இந்த ஆன் அண்ட் இன்சைட்ல அனாலிட்டிக்கா இருக்கணும் இந்த எஃப் ஆஃப் இசட். அப்புறம் இசட் மைனஸ் ஏன்னு அப்படின்னா என்ன அர்த்தம்னா இசட் ஈக்குவல் டு ஏன்னு அர்த்தம். அதாவது இசட் மைனஸ் ஏ ஈக்குவல் டு 0, இசட் ஈக்குவல் டு ஏ. இசட் ஈக்குவல் டு ஏன்றது இந்த கர்வுக்கு சர்க்கிளுக்கு உள்ள இருக்கும். ஏதோ ஒரு பாயிண்ட், ஏதோ ஒரு இடத்துல ஒரு பாயிண்ட் இருக்கு அந்த ஏ அப்படின்றது. சரிங்களா? இப்போ மேல இருக்கிற எஃப் ஆஃப் இசட் வந்து ஆன் அண்ட் இன்சைட்ல அனாலிட்டிக்கா இருக்கணும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது இசட் மைனஸ் ஏங்குது. அப்போ இசட் ஈக்குவல் டு ஏன்ற பாயிண்ட் இந்த சர்க்கிளுக்கு உள்ள இருக்கணும். சரிங்களா? அப்படி இருந்தா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். 2πi இன்ட்டு எஃப் ஆஃப் ஏ. இது என்ன எஃப் ஆஃப் ஏன்னா இங்க எஃப் ஆஃப் இசட் இருக்கு பாத்தீங்களா? இந்த இசட்டுக்கு பதிலா ஏன்னு அப்ளை பண்றோம். இந்த ஏவை தான் இங்க அப்ளை பண்றோம். சரிங்களா? சரி, இப்போ ஃபர்ஸ்ட் கணக்கு பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 1 இன்டெகிரல் சி. சரிங்களா? சின்றது சர்க்கிள் அப்படின்னு வச்சுங்க. இ பவர் இசட் டிவைட் பை இசட் டிஇசட் ஈக்குவல் டு என்னன்னு கேக்குறாங்க. சரிங்களா? இப்போ சின்றது சர்க்கிள்னு சொல்லிருக்கேன் பாருங்க, அங்க கொடுத்துருக்காங்க. சி இஸ் மாடுலர் z ஈக்குவல் டு 1 கொடுத்துருக்காங்க. மாடுலர் z ஈக்குவல் டு 1ன்னா உங்களுக்கே தெரியும், இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் இருக்கும். மாடுலர் z ஈக்குவல் டு 1ன்னா சரிங்களா, அது ரேடியஸ்னு வச்சுக்கலாம். மாடுலர் z மைனஸ் ஏ ஈக்குவல் டு ஆர், அந்த ஃபார்மேட். ஆர்ன்றது ரேடியஸ், அப்போ 1ன்றது ரேடியஸ். இப்போ இங்க இருந்து இது வரைக்கும் எவ்வளோ 1ன்னு வச்சுங்க. சரிங்களா? சரி, இப்போ பாத்தீங்கன்னா இ பவர் இசட் டிவைட் பை இசட் இருக்குது. இங்க என்ன அர்த்தம்னா இங்க பாருங்க இசட் மைனஸ் ஏ அந்த ஃபார்மேட். அப்ப இங்க என்ன அர்த்தம், இசட் மைனஸ் 0ன்னு அர்த்தம். சரிங்களா? 0ன்றது இந்த மாடுலர் z ஈக்குவல் டு 1 உள்ள இருக்கான்னு பாருங்க. கண்டிப்பா இருக்கு. 0ன்ற பாயிண்ட் இங்க தான் இருக்கு. சரிங்களா? ஆரிஜின் பாயிண்ட் தான் 0. சரிங்களா? அப்போ உள்ளதான் இருக்கு. அப்ப இன்சைட்ல தான் இருக்கு. அப்ப இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். 2πi இன்ட்டு எஃப் ஆஃப் ஏ. 2πi அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். எஃப் ஆஃப் ஏ மட்டும் கண்டுபிடிங்க. எஃப் ஆஃப் இசட்னா என்னன்னா எஃப் ஆஃப் இசட் வந்து இ பவர் இசட். சரிங்களா? எஃப் ஆஃப் இசட்டுக்கு பதிலா ஏன்னு அப்ளை பண்ணணும். ஏன்றது என்னது, இசட் மைனஸ் 0ன்னு சொல்லிருக்கேன். இசட் மைனஸ் ஏ பாத்தீங்கன்னா இதுதான் ஏ. சரிங்களா? இப்போ இங்க எதுவுமே இல்லைன்னா இசட் மைனஸ் 0. அப்ப இதற்கு பதிலா என்ன அப்ளை பண்ணணும், 0ன்னு அப்ளை பண்ணணும். சரிங்களா? அப்ப இதற்கு பதிலா 0ன்னு அப்ளை பண்ணுங்க. இசட் ஈக்குவல் டு 0 நான் வச்சு சைடுல எழுதுறேன். எஃப் ஆஃப் 0 ஈக்குவல் டு இ பவர் 0ன்னு வரும். இ பவர் 0 என்னது 1. சரிங்களா? இப்போ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. therefore இன்டெகிரல், இந்த கொஸ்டின் அப்படியே எழுதணும். ஈக்குவல் டு, இந்த கொஸ்டின் அப்படியே எழுதுனீங்கன்னா ஈக்குவல் டு 2πi இன்ட்டு எஃப் ஆஃப் ஏ. 2πi இன்ட்டு எஃப் ஆஃப் ஏ, அதான் ஃபார்முலா. எஃப் ஆஃப் ஏ பதில் என்னது 1. அப்போ 2πi வரும் 1. 2πi இன்ட்டு 1 என்னது ஆன்சர் 2πi. ஓகேங்களா? சரி, இதான் ஆன்சர் 2πi. நீங்க பார்த்தோன்னே ஆன்சர் டக்குன்னு போடலாம். நீங்க ஃபர்ஸ்ட் சம் நான் கொஞ்சம் ஸ்லோவா நடத்தினேன். அடுத்த சம்லாம் நீங்க பார்க்க கொஞ்சம் ஈஸியா இருக்கும். பார்த்தோன்னே சொல்லிடலாம் இதுக்கு ஆன்சர். சரிங்களா? அடுத்து போலாம். நெக்ஸ்ட் செகண்ட் சம், கோஸ் இன்டெகிரல் ஃபார்முலா. இன்டெகிரல் சி இ பவர் இசட் டிவைட் பை z மைனஸ் 2 டிஇசட் ஈக்குவல் டு என்னன்னு கேக்குறாங்க. இங்க மாடுலர் z ஈக்குவல் டு 3ன்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் போட்டு இப்போ z மைனஸ் z நாட்னு சொல்லுவாங்க. அதான் சென்டர் வந்து இந்த இடத்துல 0ன்னு அர்த்தம். சரிங்களா? 3ன்னா 3 ரேடியஸ். இப்போ 1 2 3 இந்த பாயிண்ட் 3ன்னு அர்த்தம். சரிங்களா? இந்த பக்கம் அதே மாதிரி -1 -2 -3ன்னு வரும். அதே மாதிரி தான். சரிங்களா? இந்த பக்கம் 3 வரும், இந்த பக்கம் -3 வரும். சரி, ஓகே. z மைனஸ் 2 கொடுத்துருக்காங்க. z மைனஸ் 2னா z ஈக்குவல் டு 2ன்னு அர்த்தம். z ஈக்குவல் டு 2 இந்த சர்க்கிளுக்குள்ள இருக்குமா, இன்சைட்ல இருக்குமா? கண்டிப்பா இருக்கும். இந்த இடத்துல தான் 2. அப்போ இந்த பாயிண்ட் z ஈக்குவல் 2ன்ற பாயிண்ட் சர்க்கிளுக்கு இன்சைட்ல இருக்குது. அப்போ கோசி இன்டெகிரல் ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம். சரிங்களா? இப்போ அப்ளை பண்ணுங்க. இப்போ எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் என்னது, இ பவர் இசட். மேல இருக்கிறது மட்டும் தான் எஃப் ஆஃப் இசட். இப்போ எஃப் ஆஃப் இசட்க்கு பதிலா நம்ம என்ன அப்ளை பண்ண போறோம், ஏன்னு அப்ளை பண்றோம். அதாவது z மைனஸ் 2 z ஈக்குவல் என்னது 2 அப்படின்னு அப்ளை பண்ண போறோம். இதெல்லாம் இங்க அப்ளை பண்ணுங்க. எஃப் ஆஃப் 2 ஈக்குவல் டு இ பவர் 2 வரும். சரிங்களா? இ பவர் 2 அப்படியே இருக்கும். நம்மளுக்கு ஃபார்முலா என்ன, 2πi இன்ட்டு எஃப் ஆஃப் ஏ. therefore கொஸ்டின் ஈக்குவல் டு 2πi இன்ட்டு எஃப் ஆஃப் ஏ. அதாவது எஃப் ஆஃப் 2. எஃப் ஆஃப் 2 என்னது இ ஸ்கொயர். ஆன்சர் என்ன 2πi இன்ட்டு இ ஸ்கொயர். சரிங்களா? அடுத்த சம் போலாம். ஈஸி தான். நீங்க பார்த்தோன்னே ஒரே ஸ்டெப்ல எழுதிடலாம் ஆன்சர். உங்களுக்கு ஸ்டெப்ஸ் எழுதுறேன், நீங்க புரிஞ்சுச்சுன்னா டக் டக்குன்னு போடலாம். நெக்ஸ்ட் தேர்ட் சம். இந்த சம் பாத்தீங்கன்னா ஒரே ஸ்டெப் தான் ஆன்சர். பாருங்க. நெக்ஸ்ட் தேர்ட் சம், இன்டெகிரல் சி z கியூப் டிவைட் பை z மைனஸ் 3 dz ஈக்குவல் என்னன்னு கேக்குறாங்க. சி இஸ் ஸ்மால் z ஈக்குவல் 1ன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டெப் ஒரே ஸ்டெப். இந்த கணக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஸ்டெப் தான் ஆன்சர். ஈஸி. இங்க பாருங்க z மைனஸ் 3 இருக்குது. அப்போ z ஈக்குவல் என்னன்னு அர்த்தம், 3ன்னு அர்த்தம். பாயிண்ட் z ஈக்குவல் டு 3. இங்க பார்த்தீங்கன்னா மாலு z ஈக்குவல் 1 இருக்குது. இப்போ மாலு z ஈக்குவல் 1ன்னா ஒரு டயக்ராம் போட்டுங்க. சர்க்கிள் மாலு z இது 0 ஆரிஜின் சென்டர். ஓகேங்களா? 1ன்னா இந்த இடத்துல பாயிண்ட் 1. ஓகேங்களா? சரி, இது மாலு z ஈக்குவல் 1ன்றதுனால ரேடியஸ் வந்து இங்க இருந்து டிஸ்டன்ஸ் எவ்வளவு 1 தான். சரிங்களா? இப்போ இங்க z ஈக்குவல் 3 தான் இருக்குது. 3ன்னா 2 3 இங்க வெளியே போகுது, வெளியே இருக்கு பாயிண்ட் z ஈக்குவல் 3. அப்போ z ஈக்குவல் 3ன்ற பாயிண்ட் சர்க்கிளுக்கு சீன்ற சர்க்கிளுக்கு அவுட் சைட்ல இருக்கு. சரிங்களா? அப்போ கோசி இன்டெகிரல் ஃபார்முலான்னா என்னன்னா இந்த z மைனஸ் 3 இருந்துச்சுன்னா இந்த 3ன்ற பாயிண்ட் சர்க்கிளுக்கு இன்சைட்ல இருக்கணும். அப்பதான் இந்த ஃபார்முலா 2πi இன்ட்டு எஃப் ஆஃப் ஏ ஃபார்முலா அப்ளை பண்ண முடியும்.
இப்போ சர்க்கிளுக்கு அவுட் சைடில் போயிடுச்சு, z = 3ன்றது சர்க்கிளுக்கு அவுட் சைடு இருக்கு. அப்போ இதோட வேல்யூ என்ன? ஆன்சரு 0. ஓகேங்களா? அப்போ கோசி இன்டெகிரல் ஃபார்முலா வந்து அப்ளை பண்ணும்போது z = 3 லைஸ் அவுட் சைடு சர்க்கிள். z = 3 லைஸ் அவுட் சைடு. இந்த மாலு z = 1க்கு இல்ல, உள்ள இல்ல, வெளியே இருக்க. அவுட் சைடு தி சர்க்கிள் மாலு z = 1. therefore integral value, full integral value equal to என்னது? 0. ஓகேங்களா? சரி, அடுத்து கணக்கு போலாம். அடுத்து 4வது சம் போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு யாராவது மெம்பர்ஸ் ஆகணும்னா மெம்பர்ஸ் ஆகிக்கங்க. அதாவது 119 ரூபாய் தான் மெம்பர்ஸ் ஆகிறதுக்கு. மெம்பர்ஸ் ஆனீங்கன்னா உங்களுக்கு மெம்பர்ஸ் வீடியோலாம் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது கொஞ்சம் பிஃபோரா உங்களுக்கு கிடைக்கும். முதல்ல நீங்க எல்லாம் பார்த்து முடிச்சிருங்க, அதுக்கப்புறம் தான் மற்றவங்க பார்க்குவாங்க. உங்களுக்கு மெம்பர்ஸ் ஆகணும்னு தோணுச்சுன்னா தாராளமாக ஜாயின் பண்ணிங்க. மெம்பர்ஸ் வீடியோ ஒன்லின்னு இருக்கும், அந்த வீடியோஸ்லாம் நீங்க பார்த்துக்கலாம், முன்னாடி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோ நிறைய அமௌண்ட் எல்லாம் கிடையாது, 119 ரூபாய் தான், ரொம்ப ரொம்ப கம்மி தான். மந்த்லி ஒரு மாசத்துக்கு 119 ரூபாய். சரிங்களா? நீங்க 2 மாசம் வருவீங்கன்னு நினைக்கிறேன். சரிங்களா? 2 மாசத்துக்கு தான் வருவீங்க. எக்ஸாம் 2 மாசத்துல முடிஞ்சிடும். அப்போ யூஸ் பண்ணிக்கங்க. அது வரைக்கும் உங்களுக்கு எவ்வளவு எக்ஸாம் வருதோ அது வரைக்கும் யூஸ் பண்ணிங்க. மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணணும்னா அந்த SRT விஜய் மேக்ஸ் பேஜ் சேனல்ல போயிட்டு ஜாயின் அப்படின்னு பட்டன் இருக்கும். விஜய் உள்ள சேனலுக்குள்ள போயிட்டு ஜாயின் பட்டன் இருக்கும், ஜாயின் உள்ள போய் அது மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணிங்க. சரிங்களா? இன்னொன்று இருக்கு, இன்னொரு மெம்பர்ஸ் 699 799 ருபீஸ். அது வந்தாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிக்கலாம், லைவா நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். யூடியூப் வழியாவே லைவா நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? என்ன வேணுமோ நம்ம கொஸ்டின் ஆன்சர் டவுட் எல்லாம் கிளியர் பண்ணிக்கலாம். அதுவும் ஜாயின் பண்றதா ஜாயின் பண்ணிங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 4th சம் போலாம். கோசி இன்டெகிரல் ஃபார்முலா ஃபார் டெரிவேட்டிவ், nth டெரிவேட்டிவ்னு கூட சொல்லலாம். f power n of a equal to n factorial divided by 2 pi I in integral c f of z by z minus a power n plus 1 dz. இதான் வந்து ஃபார்முலா. இப்போ என்ன பண்றீங்க, இந்த ஃபார்முலா வச்சு தான் இந்த சம் போடுறோம். சரிங்களா? இதுவரையும் 4 சம் பார்த்தாங்களா? அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரெண்ட்னா, அங்க z minus a மட்டும் தான் இருந்துச்சு. இந்த கணக்குல அங்க வந்து z minus a மட்டும் தான் இருந்துச்சு. இங்க z minus a பவர் ஏதாவது ஒரு வேல்யூ இருக்கும். n plus 1 நீங்க போட்டிருக்கேன். ஜென்ரலா ஸ்கொயர், கியூப் அந்த மாதிரிலாம் இருக்கும். சரிங்களா? அந்த கணக்குல அது மாதிரிலாம் கிடையாது. பாருங்க, சம் பாருங்க, e power z divided by z power 5 இருக்கு. ஓகேங்களா? ஞாபகம் வச்சுங்க. இப்போ இங்க n plus 1 தான் கணக்கு. இப்போ n plus 1னா இதை வந்து 4 plus 1 எழுதலாம். அப்போ n-ன்றது என்னது? 4. அதை ஞாபகம் வச்சுங்க. அப்போ n = 4. இப்போ z power 6 இருந்துச்சுன்னா n = 5. z கியூப் இருந்துச்சுன்னா n = 2. z ஸ்கொயர் இருந்துச்சுன்னா n = 1 அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. z இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஃபார்முலாக்கு போயிருங்க, கோசி இன்டெகிரல் ஃபார்முலாக்கு போயிருங்க. சரிங்களா? z க்கு மேல 2 3 4 அப்படி z பவர்ல 2 3 4 அது மாதிரி பவர்ல அதிகமா இருந்துச்சுன்னா கோசி இன்டெகிரல் ஃபார்முலா பவர் டெரிவேட்டிவ் வந்துடுறீங்க. சரிங்களா? இப்போ இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்றோம். இப்போ z பவர் 5 இருக்குது, z மைனஸ் ஏன்னு பார்த்தாங்களா கணக்கு. இப்போ இது என்ன வரும்? z மைனஸ் 0 பவர் 5, அதான் மீனிங். அப்போ ஏன்றது என்னதுங்க? 0 ஞாபகம் வச்சுங்க. இப்போ மாலு z = 1 இருக்குது, யூனிட் சர்க்கிள் மாலு z = 1. 0ன்றது இதுக்குள்ள தான் இருக்கும், இன்சைட்ல தான் இருக்கும். அப்போ கணக்கு போடலாம். எப்படி போடலாம்னா, f of z = என்னது? e power z. இதுதான் f of z, மேல இருக்கிறது தான். இப்போ என்ன ஃபார்முலா? n factorial by 2 pi. n-ன்றது என்னன்னு சொல்லிட்டு என்னது? 4. அடுக்கல 5 நிக்குது, அதனால ஒன்று கம்மியா 4ன்னு எடுத்துக்கிறோம். ஏன்னா இங்க பாரு z minus a power n plus 1. சரி, இப்போ n = 4ங்களா? இப்போ என்ன பண்ணணும்? 4 டைம்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. சரி, 4 டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணி n = 4 டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. டிஃபரன்ஷியேட் பண்ணலாங்களா? டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு z க்கு என்ன அப்ளை பண்ணணும்? 0ன்னு அப்ளை பண்ணணும். சரிங்களா? z minus a power 5 தானே, z = என்னது? 0. இப்போ f dash of z ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்றா என்ன வரும்? e power z. ரெண்டாவது டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணாலும் அதேதான். மூணாவது டைம், நாலாவது டைம் f power 4 of z. நாலாவது டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும்? அதுவும் e power z தான். சரிங்களா? ஏன்னா e power x சொன்னா e power x. இப்போ f power 4 of z க்கு என்ன அப்ளை பண்ணணும்? 0. இப்போ e power என்ன வரும்? 0ன்னு வரும். e power 0 வேல்யூ என்னது? 1. சரிங்களா? n = 4ன்றதுனால 4 டைம் டிஃபரன்ஷியேட் பண்றோம். டிஃபரன்ஷியேட் பண்ணியாச்சு. இப்போ நீங்க இந்த ஃபார்முலால அப்ளை பண்ணுங்க. சரிங்களா? f power அப்ளை பண்ணுங்க. எனக்கு f power n of a இருக்குது. f power n என்ற இடத்துல என்ன அப்ளை பண்ண போறோம்? 4. f power 4 of a ன்றது 0 equal to, சரிங்களா, z = a, அதாவது a = 0. n factorial by 2 pi. n factorial என்னது? 4 factorial divided by 2 pi I. அப்படி எழுதிங்க, 2 pi I into integral sum. அப்படி எழுதிங்க. இந்த சம் தான் இங்க இருக்குது பாத்தீங்களா? இதுதான் என்னது? e power z into divided by z power 5 into dz. ஓகேங்களா? சரி, f power 5 of 0 தான் கண்டுபிடிச்சிட்டோம். என்னது? 1. அப்ப இது என்ன ஆச்சு? 1 ஆச்சு. விட்டுருங்க. இந்த 2 pi I இந்த பக்கம் வந்துருங்க. 1 into 2 pi I என்ன வரும்? 1 into 2 pi I வந்துரும். சரிங்களா? divided by இந்த 4 factorial இந்த பக்கம் வந்துருங்க. மேல இருக்கிறது எந்த பக்கம் கீழே வந்துடும். 4 ஃபேக்டர்னா என்ன அர்த்தம்? 1 into 2 into 3 into 4. அப்போ என்ன வரும்? 24ன்னு வரும். இன்ட்டு இன்டெகிரல் அப்படியே வரும். e power z divided by z power 5 dz. ஓகேங்களா? சரி, 24 into 2 and 24 கேன்சல் பண்ணுங்க. என்ன வரும்? 12. ஆன்சர் என்னது? pi I divided by 12 equal to இந்த கொஸ்டின் அப்படியே. அப்போ ஆன்சர் வந்து என்னது? pi I divided by 12. அதான் ஆன்சர். ஓகேங்களா? c e power z z power 5 dz இதோட வேல்யூ என்னது? pi I by 12. சரிங்களா? செம்ம ஈஸி தான், நீங்க டக்குன்னு பார்த்தோன்னே சொல்லிடலாம்.
z பவர் 5 இருக்குதா, இதை 4 டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. 4 டைம் டிஃபரன்ஸ் பண்ணாலும் அதே தான் வரும். z மைனஸ் 0 அர்த்தம் e பவர் 0 வேல்யூ என்னது 1 1 அப்ளை பண்ணிட்டு அல்லது n பதிலா 4 அப்ளை பண்ணீங்கன்னா முடிஞ்சு. சரிங்களா? சரி, ஞாபகம் வச்சுங்க. இங்க z பவர் 5 இருக்குது, அதனால 4 டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணிருக்கோம். இங்க 6 இருந்துச்சுன்னா 5 டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். சரிங்களா? அடுத்து என்ன போலாம். நெக்ஸ்ட் கோஷி இன்டெகிரல் ஃபார்முலாவில் 5th சம் இன்டெகிரல் c e பவர் z minus 1 to the power 4 dz. c is positive oriented circle modulus z equal to 2. சரிங்களா? z minus 1 இருக்குது, அப்போ z equal to என்னன்னு வரும் 1 வரும். சரிங்களா? z equal to 1ன்ற பாயிண்ட் இந்த modulus z equal to உள்ள இன்சைட்ல இருக்கா, இருக்கு. ஏன்னா 2ன்றது ரேடியஸ் 2 தான், உள்ளதான் இருக்கு. சரிங்களா? அப்போ நம்ம சம் போடலாம். இதுதான் ஃபார்முலா அப்ளை பண்ண போறோம். என்னன்றது என்னன்னு கண்டுபிடிக்கணும். என்னன்றது என்னது z minus 1 பவர் 4 இருக்குது, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இங்க n plus 1 தான் இருக்கு. சரிங்களா? அப்போ 4னா n equal to என்னன்னு வரும் 3 வரும். சரிங்களா? அப்போ 3 டைம்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். எதை f of z. இதுல எது f of z? f of z மேல இருக்கு பாருங்க, இதுதான் f of z e power z. அப்போ f of z equal to என்னது e power z. இதை 3 டைம்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணாலும் அதே தான், f3 of z என்னது e power z தான் வரும். ஏன்னா e power x டிஃபரன்ஷியேட் e power x தானே, அப்போ எல்லாமே அதே தான். இப்போ z க்கு பதிலா என்ன அப்ளை பண்ணோம், z minus 1 இருக்குது. அப்போ z க்கு பதிலா 1, z equal to a. அப்போ அந்த இடத்துல என்ன அப்ளை பண்ணோம் 1 அப்ளை பண்ணோம். சரிங்களா? 1 அப்ளை பண்ணுங்க. f triple dash of 1 equal to e power 1. e power 1 வேல்யூ என்னது e தான். சரிங்களா? சரி, இப்போ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. சரிங்களா? f power n of a இருக்குது, f power என்னது 3 of a. சரிங்களா? 3 போட்டுக்கலாம், இந்த 3 டேஷ் போட்டுங்க. f power n போல 3 தானே, அப்போ 3 of a equal to n ஃபேக்டோரியல் இருக்குது. அப்போ என்ன வரும் 3 ஃபேக்டோரியல் divided by 2 pi i அப்படி எழுதிங்க. இன்டெகிரல் c f of z by z minus a power n plus 1 dz. இதுதான் கணக்கு. சரிங்களா? சரி, அதை அப்படியே எழுதிங்க. e power z by கணக்கு என்னவோ அதை எழுதிருங்க, z minus 1 to the power 4 dz. ஓகேங்களா? சரி, இப்போ f triple dash of a தான் கண்டுபிடிச்சிட்டோம். சரிங்களா? f triple dash of a ன்றது 1 தானே, z equal to a. என்னது e. அப்போ இது என்ன பண்ணலாம், இதுக்கு போல e ன்னு எழுதிங்க. e equal to 3 ஃபேக்டோரியல் இருக்குது. 3 ஃபேக்டோரியல் என்ன 1 into 2 into 3 6ன்னு வரும். சரிங்களா? அந்த 6 இங்க எழுதிங்க divided by 6. சரிங்களா? 2 pi i இந்த பக்கம் மேலே இருந்துருங்க. இப்போ e into 2 pi i ன்னு வரும். ஓகேங்களா? equal to இந்த 3 ஃபேக்டோரியல் இந்த பக்கம் என்ன 2 pi i மேலே பண்ணிட்டோம். சரி, f triple dash of a தான் என்னது e. சம் அப்படியே எழுதிக்கலாம். சரிங்களா? சரி, 2வும் 6 கேன்சல் பண்ணுங்க, 3 டைம்ஸ் வரும். இப்போ ஆன்சர் என்ன e pi i divided by என்ன வரும் 3ன்னு வரும். ஈக்குவல் டு இன்டெகிரல் சம் கணக்கு அப்படியே எழுதி வேண்டியதான், e power z by z minus 1 to the power 4 dz. ஓகேங்களா? இப்போ ஆன்சர் e pi i divided by 3, அதான் ஆன்சர். ஓகேங்களா? சரி, சம் ஈஸி தான், பொறுமையாக போடுங்க. அடுத்து கணக்கு போகலாம்.